ஃப்ரெண்ட்ஸ், தட்டை பண்ணுறதுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது ரெடிமேட் அரிசி மாவு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து மிஷினில் அரைச்சிருக்கேன். இது நார்மலாக மாவு பச்சரிசி வாங்கி அப்படியே அரைச்சிருக்கேன். இது வந்து கழுவி காய வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. நீங்கள் ரெடிமேட் அரிசி மாவுனாலும் வாங்கிக்கலாம். பச்சரிசி மாவு ஒரு 4 டம்ளர் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த மாவை வறுத்தாச்சு. நல்ல சூடாக இருக்குது. இது வந்து ஒரு கோடு போட்டால் ஒரு கோலம் போட ஒரு கோடு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டால் போட வரும். அதுதான் இதுக்கு பதம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பச்சரிசி மாவு நல்லா ஆறியாச்சு. இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண உளுந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன், ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வறுத்து நல்லா பொடி பண்ண உளுந்து மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருங்காயப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதோட கூட கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அந்த கடலைப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அது இல்லாமல் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் போட்டுக்கிறேன். இது வெண்ணெய் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை வெண்ணெய் நெய் ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணி இதில் விட்டு அப்படி கூட சில பேர் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா இந்த வெண்ணெய் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த வெண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம முதல்ல இந்த மாவு கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இனிமேல் நம்ம எண்ணெயில் தட்டி போட வேண்டியதான். இந்த அளவு இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம தட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்தால் போதும். இந்த அளவு எடுத்து இப்படி ஒரு எண்ணெய் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல எக்ஸாக்டாக ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மூடி யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும். இப்போ நான் கொஞ்சம் தட்டை பண்ணிவிட்டு எப்படி ஆயிலில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்படி ஒரு தட்டையாக மீடியம் ஃப்ளேம்லையும் கொஞ்சம் சிம்லையும் மாற்றி கொஞ்சம் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் இப்படி பண்ணால் நல்லா வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 சைடும் வெந்திருக்கு. எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள்கிட்ட அரிசி மாவு சப்போஸ் உங்கள்கிட்ட உளுந்து வறுத்து பொடி பண்ண டைம் இல்லைன்னா கூட இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கூட நீங்கள் தட்டை பண்ணலாம். உளுந்து மாவுக்கு பதிலாக எல்லாமே நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடாக வீட்டில் இருக்கும். அரிசி மாவு நம்ம ரெடிமேடாக வாங்கிக்கலாம். இது மிஷினுக்கு போய் அரைச்சி கஷ்டப்படணும்னு இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த அளவுகளில் போட்டு நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா இதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வரும். பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.